இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 பொதுத்தமிழ் பற்றி தான். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எந்தெந்த பாடத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ அதில் நம்ம முதல்ல போட்டது வந்துட்டு பொதுத்தமிழ் தான். ஏன்னா பொதுத்தமிழில் இருந்து நமக்கு மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. அந்த 100 கொஸ்டினுக்கும் 150 மார்க் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பாதி மார்க் வந்துட்டு நமக்கு பொதுத்தமிழில் கவர் ஆகிறனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பொதுத்தமிழ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் பொதுத்தமிழ் சிலபஸ் வைஸ் வந்துட்டு நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதாவது 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு நோட்ஸ் கொடுத்து அதை அப்படியே சிலபஸ் வைஸ் எல்லா டாபிக்ஸுமே நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். பாடல் வரிகள்லாம் சேர்த்துருக்கோம், 11th 12th எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம திரும்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கேட்டிருந்தோம். ஒரு 2-3 பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, புதுசாக திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தமிழ் எப்படி படிக்கணும், நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணனாலும் தமிழ் எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் 3 பகுதி வந்துட்டு வரும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஓகேவா? 3 பகுதிகள் வந்துட்டு வருது. இந்த 3 பகுதிகளில் என்ன கேட்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சிலபஸை. ஸோ சிலபஸ் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் சிலபஸை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தமிழில் மினிமமாக 90 மார்க் எடுத்தால் மட்டும்தான், ஓகேவா? 90 மார்க் 90 கேள்விகள் இல்லை, 90 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ஜென்ரல் பார்ட் வந்துட்டு திருத்துவாங்க. அதாவது ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டை வந்துட்டு திருத்துவாங்க, இல்லைனா வந்துட்டு கரெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தமிழ்ங்கிறது ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இந்த இதில் நமக்கு 90 மார்க்கில் பகுதி ஆ இலக்கண பகுதி. ஸோ இந்த இலக்கண பகுதியில் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மொத்தமாக 21 டாபிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த 21 டாப்பிக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்துட்டு படிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இலக்கண பகுதி. மொத்தமாக 21 டாபிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் வைஸாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது டே வைஸ்னே நம்ம வச்சுக்கலாம். டே 1, டே 2 அப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடியும் போட்டிருந்தோம் ஹேண்ட் ரிட்டன் நம்ம கொடுத்துக்கும் போதும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே 1, டே 2 அப்படிங்கிற இதில் நம்ம வந்துட்டு இந்த நோட்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் குரூப் 4, குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம். ஓகேவா? மெயின் எக்ஸாம் கிடையாது, குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம். ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பகுதி ஆவண்ணா, ஓகேவா, பார்ட் பி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சிலபஸ் வருது. பகுதி ஆவண்ணாவை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தில் வந்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 11 வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வரக்கூடியது தான் நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஃபுல்லுமே 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதோட பாடல் வரிகள் தான், திருக்குறளோட அதிகாரமும் பொருளும் கொடுத்துருக்கோம். ஸோ 10 டாபிக் வந்துட்டு நம்மளுக்கு பகுதி ஆவணாவில் கொடுத்துருக்காங்க. அறநூல்கள், கம்பராமாயணம், ராவண காவியம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு நூல்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், எல்லாம் சிற்றிலக்கியம், நாட்டுப்புற பாடல், சமய முன்னோடிகள், பாஞ்சாலி சபதம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு 10 டாபிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 10 டாப்பிக்கும் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்துட்டு படிக்கணும். ஸோ படித்தா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக நம்ம படித்தாலும் சில டாபிக்ஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாமல் வந்துட்டு வரும். ஓகேவா? சில டாபிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது, ஆனால் அதை நம்ம படிக்கணும். அப்போது நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் நீங்கள் படிக்கும்போது சிலபஸ் வைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு சில டாபிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், சிலபஸ் வைஸ் எடுத்து வச்சு படிங்க. ஓகேவா? ஸோ பகுதி ஆவணா அப்படிங்கும்போது திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? பகுதி ஆனா ஏ முடிச்சுட்டு அடுத்து பி, அடுத்து சி அப்படி வந்துட்டு நம்ம போகலாம். ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதனால். ஓகே. அடுத்ததாக பார்த்தோன்னா பார்ட் சி, பகுதி இ. இது வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸில் நமக்கு மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 டாபிக்ஸ் வருது. நூலகம் பற்றிய செய்திகள் அது வரைக்கும் சேர்த்து 21 டாபிக்ஸ் வந்துட்டு வருது.
இந்த 21 டாபிக்ஸே சேம் நான் சொன்ன மாரி தான் ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சு படிங்க. ஸ்கூல் புக்கில் இல்லாத டாபிக்ஸை வெளியில் ஏதாவது ஒரு சோர்ஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்துட்டு படிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக 12 வரைய நீங்கள் வந்துட்டு படித்தே ஆகணும். ஏன்னா 11th 12th இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் 11th 12th கட்டாயமாக வந்துட்டு படித்து ஆகணும். நம்ம இப்போ பார்க்க போகிற நோட்ஸ் என்னென்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைய உள்ள புது பாட புத்தகமும் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள பழைய பாட புத்தகமும் கவர் ஆயிருக்கும். இதில் பகுதி ஏ பார்ட் ஏ இருக்குல்ல, ஸோ பார்ட் ஏ மட்டும் நம்ம நியூ புக் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ சீக்கிரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை நம்ம அந்த வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம், அதாவது தமிழ் வந்துட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 லைக்ஸாவது கொடுங்க. நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ பார்க்குறவங்களாவது அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 10 லைக்ஸாவது கொடுங்க. நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் சோஷியல் நோட்ஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம நோட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஒரு புரிதலோடு நம்மளோட கிளாஸ் வந்துட்டு, அதாவது ரெகுலராக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் போகும். அதனால நம்ம சோஷியல் நோட்ஸ் ரெடி ஆகையுமே நம்ம ஐஎன்எம், பாலிடிக்ஸ், எக்கனாமி அதுவும் சிலபஸ் வைஸாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.